2025-26 மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 150 முக்கியமான திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க நிதி இருந்தாலும் கூட அதில் நாம குறிப்பிட்டு வேளாண் துறை மற்றும் வேளாண் துறையில என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது, அது எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி தான் முழுமையா நம்ம பேச போகின்றோம். முழுக்க முழுக்க வேளாண் துறை மட்டுமே. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மத்திய பட்ஜெட்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியான அறிவிப்புகள் இடம் பெற்றதா, அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் மூலமாக என்னென்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முதல்ல இன்றைய தலைப்பு அதாவது இந்த ஆண்டுக்கான 2025-26க்கான நிலை அறிக்கை வேளாண்மைக்கு உகந்ததான்னு கேட்டிருக்கீங்க. ஆனா அதை ஒரு வரியில சொல்லணும்னா, இந்த நிதிநிலை அறிக்கை வேளாண்மைக்கும் உகந்ததல்ல, விவசாயிகளுக்கும் உகந்ததல்ல. ஆனா நீங்க இன்று நேற்று அல்ல. இந்த பட்ஜெட் வாசிக்கும் போது நிர்மலா சீதாராமன் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாங்க. நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயம், வேளாண் என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அந்த வார்த்தை குறிப்பிட்ட உடனே வேளாண் துறை முக்கியத்துவம் கொடுத்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நிறைய அறிவிப்புகளா வேளாண் துறை சார்ந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். விவசாயத்துல நிதிநிலை அறிக்கை என்பது அதில் விவசாயிகளை உள்ளடக்கி இதுவரை மத்திய அரசு தயாரிச்சதே கிடையாது. சரி, இப்போ பருப்பு உற்பத்தியை கூட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, உளுந்து உற்பத்தியை கூட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பீகார்ல மக்கானா போர்டு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, விவசாய பொருள் உற்பத்திக்கு மாநில அரசுகளோடு சேர்ந்து நாங்க உற்பத்திக்கான திட்டம் வகுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஏற்கனவே விவசாயிகள் விலை கிடைக்காம கடன்லயே இருந்துட்டு இருக்கிறோம். கடந்த மத்திய அரசினுடைய ஆய்வறிக்கையின்படி 2019 இருந்து அந்த 10,256 ரூபா தான் ஒரு விவசாய குடும்பத்தினுடைய மாத வருமானம். 6 வருஷமும் அது தொடர்ந்து கொண்டிருக்குது. இந்த 6 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான அந்த இடுபொருள் விலை, ஆள் கூலி, இயந்திர வாடகை, டீசல், பெட்ரோல் விலையில இருந்து எல்லாமே கடனுக்கான வட்டி வரைக்கும் ஏறி போச்சு. அப்ப விவசாயிகளுக்கு உகந்த நிதிநிலை அறிக்கை அது இருக்கணும்னா, உங்களுக்கு நெல்லுக்கு நான் கொள்முதல் விலை உயர்த்தி இருக்கிறோம், சரி, கரும்புக்கு கொள்முதல் விலை உயர்த்தி இருக்கிறோம், MS சாமிநாதன் அறிக்கையோட ஆணையத்தை அமல்படுத்தி இருக்கிறோம், விவசாயிகள் கட்டவே முடியாத கடனை தள்ளுபடி இருக்குங்கிற அறிவிப்புகள் தான் விவசாயிகளுக்கு உகந்ததாக அறிவிப்பாக இருந்திருக்கணும். ஆனா அது போன்ற எந்த அறிவிப்புமே இடம் பெறாத இந்த நிதிநிலை பண்ணிருக்காங்களே சார், அது உங்களுக்கு எதுவும் பலன் கொடுக்காதுங்கிறீங்களா? 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம். ஐயா, 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா பத்தாது, எங்களால விவசாயம் பண்ண முடியாது, 5 லட்சம் ரூபாயா உயர்த்தி திறந்த அரசாங்கத்துக்கு அந்த கடனை கட்டுறதுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தி இருக்க வேண்டாமா சார்? நாங்க எப்படி கடனை கட்டுறது? வாங்கின கடனையே கட்ட முடியாம, பயிர் கடனையே திரும்ப செலுத்த முடியாம பெரும்பான்மை விவசாயிகள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது 5 லட்சம் ரூபாய் உயர்த்தி யாருக்கு என்ன லாபம்? விவசாயிகளுக்கு லாபம் வந்தா தானே கடனை திருப்பி செலுத்த முடியும். சரி, போட்ட அசல் வந்தா தானே திருப்பி செலுத்த முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கையில கடந்த 2021 5.2% இருந்து இப்ப 3.4% குறைஞ்சிருக்குது. ஆண்டுக்கு ஆண்டு படிப்படியா அந்த சதவீதம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஒட்டுமொத்த பட்ஜெட் 50,65,000 கோடி வருஷம் இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட் கூட்டுத்தொகை உயர்வு ஒழிய விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது அந்த சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தா குறைஞ்சிட்டே இருக்குது. இல்ல, நீங்க கடந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, கடந்த பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிங்கிறது இன்க்ரீஸ் ஆகி தானே இருக்கு, அதிகமா இருக்கு. ஐயா, 2024-25 பாத்தீங்கன்னா 1,51,851 கோடி ஒதுக்கி இருக்காங்க. செலவழிக்கப்பட்டது 1,40,859 கோடி செலவழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி செலவழிக்காம இருக்கு. அதோடு சேர்த்து இப்போ 1,71,437 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் தொகை என்பது அதிகமா தானே ஆகிருக்கு. நிதியின் தொகையை பாக்குறீங்க, அதை இதுவே 2021 நாம நாட்டோட பட்ஜெட்டோட மதிப்பு பெரும் பாத்தீங்கன்னா 41 லட்சம் கோடி. சரி, இந்த ஆண்டு 50,64,000 கோடி. அப்போ நாட்டோட பட்ஜெட் உயர்ந்த அளவுக்கு விவசாயிகளுக்கான ஒதுக்கீடு உயரல, அதே அளவு தொடருது, சதவீதத்தின் அளவு குறைவா இருக்குது. இந்த கணக்கு நீங்க யாரும் பாக்குறதே இல்ல. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கையில விவசாயிகள் எதிர்பார்த்தது என்னன்னா,
2014 பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியான நான் MS சாமிநாதன் கமிஷன் ஆணையத்தை அமல்படுத்துவேன், உற்பத்தி செலவோட 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்வேன், கொள்முதல் செய்வேன், அந்த அறிவிப்பு இருக்கும் நாங்க எதிர்பார்த்தோம். குறைந்தபட்சம் அந்த பிரதமர் சம்மான் நிதி 6000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவாவது ஒரு 10,000 ரூபாய் உயர்த்துவாங்கன்னு எதிர்பார்த்தோம். சரி, அது இன்க்ரீஸ் பண்ணல. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் அது விவசாயிகளுக்காக இல்லாம கார்பரேட் நிறுவனங்களுக்காக, காப்பீட்டு நிறுவனங்களுக்காக இருக்குது, அதையே மாற்றி அமைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். MSP குறைந்தபட்சம் ஏதாச்சும் ஒரு 10-15% ஏன்னா விவசாயிகளுக்கு இன்னைக்கு இடுபொருள் செலவு உயர்ந்திருக்குது, பண வீக்கம் அதிகமாயிருக்குது, இதையெல்லாம் வச்சு ஒரு 15%-20% உயர்த்துவாங்கன்னு எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி எந்த உயர்வுமே விவசாயிகளுக்கானதாக இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, உற்பத்தியை கூட்டுறோம், பருப்பு உற்பத்தி வேணும், உளுந்து உற்பத்தி வேணும், மக்கானா உற்பத்தி வேணும், ஒட்டுமொத்த உணவு உற்பத்தியை கூட்டுறோம்னா, உணவு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் உற்பத்தி செஞ்சு நஷ்டமாகி வருஷத்துக்கு 10,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க விவசாயிகள். விவசாயிகளுடைய வெளியேற்றம் விவசாயத்தை விட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு விவசாயத்திற்கான பட்ஜெட்டோடு சேர்த்து விவசாயிகள் நலனுக்கான நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த போன்ற நிதிநிலை அறிக்கை இதுல இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. இந்த நிதிநிலை அறிக்கையில் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடியும் கிடையாது. ஏன்னு கேட்டா, இவங்க நிதிநிலை அறிக்கை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி விவசாய சங்கங்களை மாநில அளவுல, இந்திய அளவுல கூப்பிட்டு கருத்து கேட்கணும் இல்லையா, ஏதாச்சும் ஒரு ஆலோசனை மேற்கொள்ளணும் இல்லையா? ஆனா முதலாளிகளையும் தொழிலாளிகளையும் சிறு குறு தொழில் நிறுவனங்களை மட்டுமே அழைச்சு பேசக்கூடிய இவங்க மத்திய அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி விவசாய சங்க பிரதிநிதிகளையோ விவசாயிகளையோ ஏதாவது ஒரு வகையில் அழைத்து பேசி ஒரு கலந்த ஆலோசனை என்பது இருந்திருக்கணும் இல்லையா? எந்த முறையுமே இவர்கள் கலந்த ஆலோசனை விவசாயிகிட்ட செய்யவே இல்லை. அதனால இவர்கள் உற்பத்தியை பெருக்கிறத நோக்கம், உற்பத்தியை பெருக்கக்கூடிய விவசாய நலனை இவர்கள் காக்க தவறி இருக்கிறார்கள். அது இந்த நிதிநிலை அறிக்கையிலும் தொடர்ந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை.